Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது two varieties of popcorn. ஒன்னு classic popcorn, இன்னொன்னு caramel popcorn. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Classic popcorn பண்றதுக்கு first ஒரு பாத்திரத்துல 3 tablespoon oil எடுத்துக்கலாம். Oil நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த popcorn முன்னெல்லாம் தியேட்டர்ல கிடைக்கும். கலர்ஃபுல்லா yellow கலர்ல இருக்கும். இதுல ஒரு 1/2 teaspoon நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 1 teaspoon salt சேர்த்துக்கிறேன். ஹீட் மீடியம் ஹீட்லயே வச்சுக்கலாம். 1/2 cup corn எடுத்துக்கிறேன். இப்படி சின்னதா இருக்கிற corn எடுத்துக்கோங்க. அதான் பாப்கார்னுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ இதை எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாவே எடுத்துக்கோங்க. அப்பனாதான் பாப்கார்ன் சூப்பரா வரும். இப்படி ஃப்ளாட் ஆகுற மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று கார்ன் கடந்துச்சுன்னா அது அடியில் இருக்கிறது எல்லாமே கருகிடும். இப்போ ஒரு பாப் வந்தோடனே நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ கார்ன் எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் அடியில் இருக்கிற பாப்கார்ன்லாம் பொரியும். இது பொரியிறது ஸ்டாப் ஆனவுடனே நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ கிறிஸ்பியான கிளாசிக் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க பாப்கார்ன் எல்லாமே கருகாமல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்திரம் கூட அடி பிடிக்கலை. வாங்க இப்போ நம்ம கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 tablespoon பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைன்னா கூட நீங்கள் ஆயில்லையும் இது பண்ணலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 teaspoon சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த கேரமல் பாப்கார்னுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் பாப்கார்ன் தான் பண்ண போகிறோம். பட்டர் நல்லா பாத்திரத்தில் இப்படி படுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 cup நான் கார்ன் எடுத்துருக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஒரு பாப் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பட்டர் பாப்கார்ன் தான் இப்போல்லாம் நம்மளுக்கு தியேட்டரில் கிடைக்குது. இது கூட ஃப்ளேவருக்காக நீங்கள் சீஸ் பவுடர், ஆனியன் பவுடர், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாருங்க பாப்கார்ன் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. பாப் எல்லாமே ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம அடுப்பில் இருந்து எடுத்து வச்சிடலாம். டேஸ்டியான பட்டர் பாப்கார்ன் ரெடி. இப்போ நம்ம கேரமல் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 1/4 cup போல் நான் சுகர் எடுத்துருக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம கார்ன் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம சுகர் எடுக்கணும். ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இது இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க, அப்புறம் அது கட்டி விழுந்துடும். கொஞ்ச நேரத்தில் அதுவே நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 teaspoon பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். இது அடிஷ்னல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சால்ட் சேர்க்க வேணாம். இதை அப்படியே விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதோட கலர் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அதில் 1/2 teaspoon பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ரைஸ் ஆகும். பேக்கிங் சோடா போடுறதுனால இந்த கேரமல் பாப்கார்னோட நல்லா கோட் ஆகும். இதோட நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம பாப்கார்ன் சேர்த்துக்கலாம். இது மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சிடும், அப்புறமா கசப்பாயிடும் இந்த கேரமல். ஆஃப் பண்ண உடனே நம்ம இதில் பாப்கார்ன் சேர்த்துக்கலாம். சூட்டோடு சேர்க்கும்போது தான் அந்த கேரமல் பாப்கார்னோட நல்ல கோட் ஆகும். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது எல்லாமே நம்ம ஒரு ட்ரேயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி எல்லாமே ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா பிரித்து விடுங்க. அப்படின்னா தான் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.